கே நகரில் சாலை விபத்தில் சிக்கி 9 மாத கர்ப்பிணி படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது இந்த கர்ப்பிணியின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? இந்த விபத்தானது எப்போது ஏற்பட்டது? முழு விவரங்கள். சென்னை கே நகரை சேர்ந்தவர் கோபி, இவரது மனைவி திவ்யா. இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில தற்போது திவ்யா 9 மாத கர்ப்பிணியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில நேற்று குடும்ப சண்டையின் காரணமாக திவ்யா கே நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிற்கு கோபித்துக் கொண்டு வந்துள்ளார். அவரை கணவர் கோபி என்பவர் இரவு 1:30 மணி அளவுல அவரிடம் பேசி இருசக்கர வாகனத்துல இருவரும் கே நகர் வழியாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு ஸ்பீட் பிரேக்கர் இருந்ததால அதிவேகமாக வந்த கோபி அது தெரியாமல் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல விட்ட நிலையில நிலை தடுமாறி பின்னால் அமர்ந்திருந்த திவ்யா என்ற கர்ப்பிணி பெண் தவறி கீழே விழுந்துள்ளார். சுமார் 30 மீட்டர் தொலைவில் அவர் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதுல அவருக்கு பின்னந்தலையில பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில உடனடியாக அருகில் இருந்த அந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பலர் அந்த பெண்மணியை மீட்டு பரிசோதனைக்காக தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். அவர் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு தற்போது உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் பரிசோதித்து வருகின்றனர். இந்த நிலையில இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. அவர் அதிவேகமாக வரக்கூடியதும் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல விட்ட பின் கர்ப்பிணி பெண் தூக்கி வீசி விழக்கூடிய அந்த காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கு பதிவு செய்து அவரது கணவரிடம் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். மேலும் இது குறித்து பெண்ணை மீட்ட சந்தோஷ் பாண்டியன் தந்தை டிவிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். நேற்று நைட்டு ஒரு 1:20 இருக்கும். கடை சாத்திட்டு நானும் என் பிரதர் வந்துட்டு இருந்தோம் ரிட்டர்னு. என் பிரதர் பைக்கில் வந்தார், நான் காரில் வந்துட்டு இருந்தேன். வரும்போது ஒரு 10 மீட்டர்ஸ் இருக்கும், ஒரு 10 மீட்டர் பக்கத்தில் தான் ஒன்றா தான். அது பக்கத்தில் சைடில் என் பிரதர் சைடில் பைக்கில் வந்துட்டு இருக்காரு, நான் இந்த சைடில் அப்படி காரில் வரேன். எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 ஃபீட் இருக்கும், 10 to 15 ஃபீட் இருக்கும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் திடீர்னு ஒரு பைக் சரியான ஸ்பீடு, நல்ல ஒரு ஹெவி ஸ்பீடு தான் அது. அந்த ஸ்பீட் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறவும் பின்னாடி உட்காந்து அந்த ஒரு பொண்ணு கீழே அப்படியே விழுந்து ஷி வாஸ் ட்ராக்டு. ஒரு 15-20 மீட்டர்ஸ்க்கு ட்ராக் ஆகி தான் போனாங்க. போய் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்ச உடனே நாங்கள் ஷாக் ஆகி வண்டி நிப்பாட்டு போய் எல்லாரும் போய் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட். ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அப்புறம் என்ன நடக்குது தெரியல, கொஞ்சம் பயந்துட்டோம். அந்த அன்டைமெண்ட்லாம் கொஞ்சம் பெருசாக நிறைய பேர் இல்லை. நானே என் பிரதர் அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேர், ஒரு 3 பேர்கிட்ட இருந்தாங்க. அது போக இன்னும் ஒரு விசிகாவில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் சம்திங் ஏதோ சொன்னார். அவரும் ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள ஏதோ இன்சிடென்ட் ப்ராப்ளம் இருக்கு போல, அதெல்லாம் ஏதோ பேசிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க. ஸோ ஹி வாஸ் ஹெல்பிங் ஹிம். அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருந்தார், அவங்க கூட தான் இருந்தார். ஸோ நாங்களாம் சேர்ந்து டக்குன்னு நியர்பைலேயே இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருந்தது, அப்படியே கொண்டு போய் எங்கள் கார்லேயே அப்படியே எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டோம். ஏன்னா அன் டைம் நல்லா ஆம்புலன்ஸ் எதுவும் கால் பண்ண முடியல. அண்ட் பிளட் லாஸ், கொஞ்சம் ஹெவியாக பிளட் லாஸ். அண்ட் பொண்ணுக்கு அன்கான்ஷியஸ் ஆகிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் டக்குன்னு நாங்களே கொண்டு போய் சேர்த்துட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.